மத்தேயு 21:23 அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நான் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவான் தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது, நானும் என் அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இப்போ பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மூப்பரும் வந்து இயேசு கிட்ட கேட்குறாங்க. இயேசு தேவ ஆலயத்தில் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவங்க கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி மனுஷகத்தில் பார்த்தா. ஏன்னா தேவ ஆலயம்ன்றது அதுக்கு அதிகாரி பிரதான ஆசாரியன், ஜனத்தின் மூப்பரும் வந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து கேள்வி, தேவ ஆலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுறார். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தா அந்த தேவ ஆலயமே அவருடையது தான். அந்த தேவ ஆலயத்தின் தேவனே அவர் தான். அவர் எங்கே வேணால் உபதேசம் பண்ணலாம். இது ஆவிக்குரிய கண்ணோட்டம். ஆனால் மனுஷிக கண்ணோட்டத்தில் பார்த்தா பிரதான ஆசாரியன் கேட்டது ரொம்ப நியாயமானது. இந்த தேவ ஆலயத்தில் வந்து, இந்த தேவ ஆலயத்துக்கு நான் தான் அதிகாரி, என்கிட்ட அனுமதி பெற்று தான் பிரசங்கம் பண்ணணும். எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? ரொம்ப கேள்வி நியாயமான கேள்விதான். இப்போ எங்கேயாவது ஒரு திருப்பிரசங்கம் பண்ணி எங்கேயாவது ஒரு கைப்பிரதி கொடுத்து ஒரு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் ஒரு காவல்துறைக்கு அந்த புகார் போனால் காவல்துறையில் என்ன கேட்குறாங்க? நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? உங்ககிட்ட சான்றிதழ் இருக்கா? ஊழியம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அங்கீகாரம், அருட்பொழிவு சான்றிதழ், ஆர்டினேஷன் சான்றிதழ் இருக்கா? யார் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக அதிகாரம் இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? நான் தாண்டா தேவன், நான் தாண்டா இந்த ஆலயத்துக்குள்ள மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதே நான் தாண்டா, என்னை பார்த்தா அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குற, அதிகாரமே நான் தாண்டா. அடுத்த பிரதான ஆசாரியர் நான் தான். நீ ஆரோனுடைய முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியன். அந்த முறையே மாறப்போகுது. நான் தான் அடுத்து பிரதான ஆசாரியன், நித்தியமான பிரதான ஆசாரியன், மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படியான பிரதான ஆசாரியன்னு சொல்லியிருக்கலாம். மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கலாம், சொல்லலை. ஆண்டவர் வந்து என்ன சொன்னார்? அவர் இல்லைன்னா பதில் சொல்லியிருக்கலாம், எனக்கு பிதா தான் இந்த அதிகாரத்தை கொடுத்தாரு. இது வந்து ஒரு தீர்க்கதரிசி என்கிற அதிகாரத்தை பிதா கொடுத்துருக்கிறாரு, ஆகையினால நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டார். யோவான் ஸ்நானகனோடு கொடுத்த ஞானசானம் தேவனால் உண்டாச்சா மனுஷனால் உண்டாச்சா? ஏன் இது யோவான் ஸ்நானகன் யார்கிட்டையும் அனுமதி கேட்டுட்டு ஞானசானம் கொடுக்கல. ஆனால் அவன் தேவ ஆலயத்துக்குள்ளே வந்து உபதேசம் பண்ணலை. இயேசு தேவ ஆலயத்துக்குள்ளே வந்து உபதேசம் பண்ணார். யோவான் ஸ்நானகன் தேவ ஆலயத்துக்குள்ளே வந்து உபதேசம் பண்ணலை. அவன் வனாந்தரத்தில் திறந்த வெளியில் உபதேசம் பண்ணான். அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, யோசித்தாங்க, தேவன் தான் அந்த யோவான் கொடுத்த ஸ்நானத்துக்கு
தேவன் தான் மூல ஆதாரம் என்று சொன்னால் நீங்கள் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு கேட்பாரு. பிரச்சனை ஆயிரும். இல்லை, அது மனுஷனால் தான் உண்டானது, தேவனால் உண்டாகவில்லைன்னு சொன்னால் ஜனங்கள்லாம் யோவான் ஸ்நானகன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறாங்க, நம்மளை கல்லை எடுத்து அடிச்சிருவாங்க, தெரியாதுன்ட்டாங்க. நானும் சொல்ல மாட்டேன்ட்டார். அவர் என்ன மறைமுகமாக சொன்னார், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எப்படி தேவனால் உண்டானதோ அதுபோல என்னுடைய ஊழியமும் தேவனால் உண்டானது. அதைத்தான் அவர் சொல்ல வந்தார், மறைமுகமாக சொன்னார். ரெண்டாவது, அவர்களுக்கு சொல்லுவதை நேரடியாய் சொல்வதை தவிர்த்தார். எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட பிரதான ஆசாரியன் சம்பந்தப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவன், அந்த ஆலயத்துக்கே அவன் தான் அதிகாரி. யாராவது ஒருத்தன் தப்பாக உபதேசம் பண்ணால் அவனை பிடிச்சி சிறையில் போட வேண்டிய பொறுப்பு, அதிகாரம் மட்டுமல்ல, ஒரு பொறுப்பு அவனுக்கு உண்டு. அவன் ரொம்ப அந்த பொறுப்பில் அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபர். அவருக்கே கூட பதில் சொல்ல வேண்டும், எப்போதும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அவர் பர்சனலாக அவங்கள தாக்கலை. அது நம்ம நல்லா புரியணும். தனிப்பட்ட விதத்தில் யாரையும் தாக்கக்கூடாது. தனிப்பட்ட விதத்தில் அவர் அவங்கள தாக்கியிருக்கலாம். யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானம் யாரால் உண்டாச்சு தான் கேட்டாரே ஒழிய நீ எடுத்தியா ஞானஸ்நானம்னு கேட்கல. அவர் கேட்பாருன்னு இவங்க பயந்தாங்க, ஆனால் அவர் கேட்கல. அதனால அவங்கள ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் தாக்கலை. அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க மனசு புண்படுற மாதிரி எதுவும் சொல்லலை. முகத்தில் அடித்த மாதிரி உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படி சொல்லலை. கேள்வி கேட்டாலே அவங்க தனிப்பட்ட விதத்தில் கேள்வி கேட்டாங்க. எந்த அதிகாரத்தினால நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார் என்று தனிப்பட்ட விதத்தில் கேள்வி கேட்டாங்க. இவர் திருப்பி அவங்கள தனிப்பட்ட விதத்தில் கேள்வி கேட்டிருக்கலாம். 2 தலைவர்கள் ஒரு இடத்துல விவாதம் பண்ணினார்கள். ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கூட்டத்தில் 2 தலைவர்கள், எதிர் அணியில் இருக்கிற 2 தலைவர்கள் விவாதம் பண்ணினார்கள். ஒரு தலைவர் சொன்னார் இன்னொரு தலைவரை பார்த்து, இவர் என்னை பார்த்து சிரிக்கிறது கூட கிடையாது அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் அந்த தலைவர் இவருக்கு பதில் கொடுத்தாரு. இவர் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாரு, பார்த்து கண்ணடிக்கிறாரு, என்னை கட்டி பிடிச்சாரு, என்னை பார்த்து கண்ணடிக்கிறாரு, அவர் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு இவர் சொன்னார். இது தேவையா? ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான கொள்கைகளை திட்டங்களை பேசுகிற கூட்டத்தில் அவர் சிரிக்கலைன்னு சொல்கிறதும், அவர் கண்ணடிச்சார் என்னை பார்த்துன்னு சொல்கிறதும், 2 பேருமே ஆண்கள் தான், சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்கிறதும், இது தனிப்பட்ட தாக்குதல்கள். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 2 பேருமே அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறாங்க, இவ்வளவு தனிப்பட்ட விதத்தில் இவ்வளவு இந்த நிலையில் அவங்க பேசுகிறாங்களேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் அவங்கள தனிப்பட்ட விதத்தில் சொல்லியிருக்கலாம், எவ்வளவோ சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. அவர் மறைமுகமாக அவங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டு அதன் மூலம் பதில் கொடுத்தார். அவங்கள பேச முடியாதபடி செய்தார். ஆகவே இந்த கேள்வி கேட்கப்படும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுகிறவர் அல்ல. அவரிடத்தில் எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு, அவரிடத்தில் மட்டும்தான் உண்டு. ஆனால் எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிவிட மாட்டார். மறைமுகமாக சொல்லுவார், கேள்வியின் மூலமாக கூட சொல்லுவார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.